அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கு இணங்க கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளர் பி பாஸ்கர் தலைமையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் சௌரிபாளையம் பகுதி கழக செயலாளர் இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவை மத்திய மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட அவைத்தலைவர் இ. நக்கீரன், மாவட்ட இணை செயலாளர் கோமதி, துணை செயலாளர் ஏ. வி. மூர்த்தி, பொருளாளர் வி. வி. ரவி, சிங்காநல்லூர் சட்டமன்ற பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரராஜன், வாண்டையார் வடக்கு சட்டமன்ற பொதுக்குழு உறுப்பினர் ஆர். பாலுமோகன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிங்கை சேது, இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கௌரி, தகவல் மற்றும் மாவட்ட செயலாளர் கோ. விக்னேஷ்குமார், சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அமீன், பொறியாளர் அணி மாவட்ட செயலாளர் சுதாகர், வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணி மாவட்ட செயலாளர் சொக்கலிங்கம், வடவள்ளி பகுதி கழக செயலாளர் ஜி. கருப்புசாமி, சாய்பாபா காலனி பகுதி கழக செயலாளர் எஸ். பி. ராமநாதன், சங்கனூர் பகுதி கழக செயலாளர் செல்லப்பாண்டியன், சௌரிபாளையம் பகுதி கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன், ஆவாரம்பாளையம் பகுதி கழக செயலாளர் ஆட்டோ பாலு, ரத்தினபுரி பகுதி செயலாளர் கே. ஆர். கண்ணன், சிங்காநல்லூர் பகுதி கழக செயலாளர் ஜெயக்குமார், ஒண்டிப்புதூர் பகுதி கழக செயலாளர் பிரகாஷ், பிஎன்புதூர் பகுதி கழக செயலாளர் ஸ்ரீதர், பீளமேடு பகுதி கழக செயலாளர் சாமியானா பாபு மற்றும் சார்பணி நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பொதுமக்கள், கழக உடன்பிறப்புகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் மொழி காக்க இன்னுயிர் தந்த, தமிழ் மொழி காக்க இன்னுயிர் தந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்கம்.